கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. பயந்துட்டு சினிமாவுக்கு எனக்கு இல்லை. எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல. நான் இன்றைக்கி நான் ஒரு ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்ட் ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. பயந்துட்டு சினிமாவுக்கு எனக்கு இல்லை. ஒரு கால் ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், பண்ணலாம், ஓகே சூப்பர் ஆனால் எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன். சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான், ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தேட்டருக்காடா, தேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது, பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா, நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம், வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னேன். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானாக இருக்கட்டும், இந்த கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவங்க கோவிலில் இழந்துட்டாங்க. அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பையனை பார்த்து கொண்டுறாங்க, என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே, இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 years இன்றைக்கி இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 2 hour கொடுங்க. நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ, கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. சின்ன படம், முடிஞ்சளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் March 15th தேட்டருக்கு வருது.